மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொறுக்குழுவானது வழக்கம் போல் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடும் வகையிலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு வெற்றியை வித்திடும் அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு வாராது வந்த மணியாக மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் புரட்சி அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தன்னுடைய சினிமா செல்வாக்கை மட்டும் நம்பாமல் பல்வேறு பிரச்சனைகளை கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்றும் திமுக ஒரு தீய கட்சி என்றும் வேரோடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மை அடித்து கருணாநிதி ஊழல் பேர் வழி ஊழல் கட்சி திமுக என்று பட்டமிட்டு அந்த கட்சியை அகற்றிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேரும். அதை போலவே நம்முடைய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தினசரி ஸ்டாலின் கூறுகிற குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிக்கையாக பேட்டியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எவ்வழி அவ்வழி நம்வழி என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்வதனால் அந்த பெருமை நம்முடைய கட்சிக்கு வருகிறது, நமக்கு வருகிறது. தோழர்களே, பல்வேறு நன்மைகளை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு 7.5% கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி 7000 பேரை மருத்துவராக்கிய பெருமையை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. பல காரணங்களை இங்கே தீர்மானங்களை தம்பி வைக்க செல்வன் மற்றவர்கள் சொன்னார்கள். அவைகளை சொல்வதற்கு நேரமில்லை. உடனே மணியை பார்ப்பார் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை போல இருவரும் தலைவர்களைப் போல ஆட்சியை சிறப்பாக செய்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பெறாத மத்திய அரசு விருதுகளை சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை மற்றும் பல விருதுகளை பெற்று தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் என்ற தகுதியை தனது ஆளுமையால் பெருமை தேடித்தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது தீர்மானத்திலே படித்தார்கள். தினசரி நியூஸ் ஜே மூலமாக நாம் பார்த்த ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகளை சுற்றி 170 சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மக்களை களத்தில் நின்று களமாடி மக்களை ஆதரவை பெற்று மக்களுக்குடைய அன்பை பெற்று நேருக்கு நேராக மக்களிடம் கேள்வியை கேட்டு பதிலை பெற்று ஸ்டாலின் ஒரு மோசமான முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், அன்பிட் டு பி சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தி தினசரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு நமக்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 2 லட்சம் தான். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஸ்டாலினுக்கும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளர்களுக்கு உள்ள வாக்கு வித்தியாசம் 2 லட்சம். நான் எல்லா மேடைகளும் சொல்வது போல எதிரே வீட்டிருக்கிற தம்பி டி நகர் சத்யா 200 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதே போல 500, 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் 42 சட்டமன்ற தொகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா 62 சட்டமன்ற தொகுதி தான் அவர் எதிர்கட்சியாக இருந்தார்கள். அவருடைய ஆசையை பெற்ற நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்கள் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை இப்பொழுது சட்டமன்றத்தில் வைத்த ஒரு ஆன்மீக அரசியல் தலைவராக நம்முடைய இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அருகில் தோழர்களே, இன்றைக்கு இந்த 2 லட்சம் ஓட்டுகளை நாம் எப்படி பெற வேண்டும், எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும்
என்பதை தயவு செய்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தினசரி மாவட்ட செயலாளர்களுக்கு நாளுக்கு ஒரு நாள் குறையாமல் தாக்கியதை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள். SIR என்ற வாக்கு சேர்ப்பை கண்ணும் கருத்துமாக பாருங்கள். 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டு என்றால் விடாதீர்கள். 2 லட்சம் ஓட்டில் தான் நாம் தோற்றிருக்கிறோம். இந்த முறை அளப்பரியாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு MLA பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.